சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவில் வெற்றி பெறும் தவேகா வேட்பாளர்கள் உடனடியாக பணியூருக்கு வர வேண்டும் என விஜய் எச்சரிக்கையாக கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாட்டில் 232 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஒரு மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனையில் முக்கியமான சில கருத்துக்களை விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் வெற்றி பெற்றுவிட்டு வேறெங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூர் அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று விஜய் கூறியிருக்கிறார். அதே போன்று வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் நேராக பனையூர் அலுவலகம் வர வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய விஜய், எல்லோரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருங்கள், எந்த விதமான தவறான முடிவுகளும் வராது, நமக்கு சாதகமாக தான் முடிவுகள் வரும், நம்பிக்கையுடன் காத்திருங்கள் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்களிடம் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதுவரை அந்த தேர்தல் பணிகள் தேர்தல் பிரச்சாரம், அதே போன்று வாக்குப்பதிவு நாள் என இதுவரை வேட்பாளர்களும் சரி மற்ற கட்சி நிர்வாகிகளும் அனைவரும் நன்றாக பணியாற்றியுள்ளார்கள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இறுதி சுற்று வரை அந்த பூத் ஏஜென்ட்களும் சரி வாக்கு எண்ணிக்கையின் போது வேட்பாளர்களும் சரி இறுதி வரை அங்கேயே இருந்து கவனமாக தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். வெற்றி பெற்று சான்றிதழை பெறக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு வர வேண்டும், உங்களுக்காக நான் இங்கு காத்திருப்பேன் என்று விஜய் இந்த கருத்தை அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.